வச்சாதான் அந்த ஜலத்துக்கு உள்ளே போய் முழுகாது. அதனால் எல்லாம் நலன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றா. நலன் வந்து அழகாக கட்டுறான். அதை வந்து இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி. அணில் மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்து கிடுன்னு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ஈரமாயிடுது இல்லையா, கிடுன்னு மணலில் வந்து வந்து பிறண்டு அந்த மணல்லாம் ஒட்டிக்கிறதா கொண்டு வந்து கொட்டுறது தான். தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலே. தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலே. தரங்க நீர் அடைக்கலுற்ற, தரங்கம்னா இந்த ஓசை கேட்கறது, சமுத்திரம் பொங்குறது. அந்த சமுத்திரத்தினுடைய மின்னடியில் இருக்கக்கூடிய பகுதி அலை ஒரு அலை அடங்கித்துனா மற்றொரு அலை எழும்புறது. அதனால தான் அந்த ஓசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு தான் தரங்க முக நந்தினின்னு பேர். திருவேந்திபுரம் தாயாருக்கு ஹேமாம்புஜவல்லி நாயகி, ஹேமாம்புஜம் அப்படின்னு ஒரு திருநாமம். தரங்கமுக நாயிகா சமேத தேவநாத பெருமாள் அப்படின்னு அந்த தரங்கத்துக்கு பக்கத்தில், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்காளாம். அதனால் அந்த தரங்க அந்த ஓசை கேட்கறது தான். அதனால் இந்த தரங்க ஓசை கேட்கறதுனால அவ்வளவு ஓசையில் கூட பயப்படாத இந்த அணில் போய் கைங்கரியம் பண்ணுறது தான். நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே, நான் இங்கே இவ்வளவு சௌரியமாக இருந்து ஒரு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறவர் அவர் நைச்சியானுசந்தானம் பண்ணுறார். தொண்டர்படி ஆழ்வார். நான் ஒன்றும் பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலையே, அந்த அணில் கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு. அணில் வந்து நம்மளால் பண்ண முடியுமான்னு யோஜனை பண்ணலை. இவ்வளோ பெரிய கல் பாறையை கொண்டு அடுக்கிறாளே, நம்மளால் இவ்வளோத்துக்கும் மண்ணை நம்ம அடிக்க முடியுமான்னு யோஜனை பண்ணல. பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தானா அதுக்கு. ராமனுக்கு தொண்டு பண்ணணும், ராமனுக்கு எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறாலே நாம் கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சிதான். அதனால் கிடுன்னு ஓடி போய் கைங்கரியம் பண்ணுறது தான். அதனால் புரண்டு அந்த பாறையிலேருந்து அந்த மண்களை உதிர்க்கிறது தான். அந்த உதிர்த்த உடனே எல்லாரும் வானரால் மேலே பட்ட கடாட்சம் அந்த அணில் மேலே ராமபிரானுக்கு அந்த கடாட்சம் பட்டுடுத்தோம். உடனே காது வழியாக கேட்ட செய்தி என்ன செய்தின்னா, ஒரு பக்தர் சொன்னார், இளைய பெருமாள் சொல்லி லக்ஷ்மணா அந்த அணிலை தூக்கிட்டு வாழ்ந்தாராம். அவ்வளவு கைங்கரியம் பண்ணுறதே அந்த அணிலை தூக்கிட்டு வாழ்ந்தாராம். அந்த அணிலை தூக்கிட்டு வந்த உடனே ராமனிடத்தில் கையில் கொடுத்த உடனே அந்த அணிலை முதுகு வலிக்குமோ மணலை சுமந்து வந்திருக்கியேங்கிறதுனால 3 விரல்னால தடவி கொடுத்தாருங்கிற அந்த பக்தர் ஏற்றுக்கும்படியாக இருக்குது. பக்தி ரசம் தானே. உடனே 3 கோடு விழுந்து கொடுத்தான். அதில் எந்த பரம்பரைக்கு எல்லாருக்கும் 3 கோடு அணில்னு டக்குன்னு தெரிகிற மாதிரி அப்படின்னு எல்லாரும் பக்தி விஷயத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்படி அந்த கைங்கரியம் பண்ணுறது அடியன் குருநாதர் சொல்லுவார். பெருமாள் வந்து கீதையில் சொல்றச்சே கூட பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பத்ரம் புஷ்பம் கிருஷ்ண பரமாத்மா கேட்குறானா, நீ பூஜை பண்ணு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஏதாவது ஒரு நாள் ஒரு விதத்தில் நீ பூஜை பண்ணு, நான் நிறையா வேணும்னு கேட்கல. இங்கே குருநாதர் சொல்லுவார், பத்ராணி அப்படின்னு எங்கள் பாடம் இல்லை, புஷ்பாணின்னு பாடம் இல்லை. அதனால் பலம் புஷ்பம் பலானி நிறைய பழத்தை கொண்டு வந்து சமர்ப்பின்னு பெருமாள் சொல்லல. ஒரு இலை, ஒரு புஷ்பம், ஒரு தீர்த்தம், ஒரு உத்தரணி தீர்த்தம் நீ எனக்கு சமர்ப்பிச்சா போருங்கிறாராம். அதனால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. இந்த 4 எது சேரணுமா? பக்தி சேரணுமா. அதனால் அடியன் குருநாதர்